ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்மளுடைய சேனலை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம ரோட்டுக்கடை ஸ்டைலில் உள்ள கார சட்னி வைக்கிறோம். ஒரு 12 வரமிளகா எடுத்துருக்குறோம், 8 பல் பூண்டு, 4 தக்காளி எடுத்துருக்குறோம். நம்ம வதக்க வேண்டிய அவசியம் இல்லை, அப்படியே பச்சையாகவே அரைச்சிக்கலாம். உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மணிக்கு நீங்கள் வரமிளகா எடுத்துக்கோங்க, அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு பச்சையாகவே தான் இருக்கும். அப்புறம் கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சோன்னா கடுகு போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம அப்படியே கடாயில் நம்ம அரைச்சி வச்சதை அப்படியே ஊற்றுறோம். ஊற்றிட்டு அடுப்பை கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கலாம். கம்மி பண்ணி வச்சுட்டு நல்லாவே அது கொதிக்க ஆரம்பித்தோம், தெரிக்கும். கொஞ்சம் கவனமாக நில்லுங்க, அப்புறம் காரம் கண்ணில் பட்டுரும். அப்புறம் கிண்டி விட்டுட்டு இருந்தோம்னா கொஞ்சம் நல்லாவே வற்ற ஆரம்பிச்சிடும். ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க வச்சிங்க அப்படின்னா எண்ணெய் பிரிஞ்சு வரும். எண்ணெய் பாருங்கள், நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். அப்புறம் நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். உப்பு போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லாவே எண்ணெய் தனியாகவே பிரிஞ்சு நல்லா வந்துருச்சு பாருங்கள். எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் தான் அந்த காரம் நம்மளுக்கு தெரியாது. பாருங்கள், நிறைய எண்ணெய் ஊற்றினா மட்டும்தான் அந்த காரம் நம்மளுக்கு தெரியாமல் இருக்கும். இப்போ ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சுட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கெட்டியாக ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு செம்மையாக வந்துடுச்சு பாருங்கள். அப்புறமா நம்ம இட்லிக்கோ தோசைக்கோ வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.